இந்த 2025ல நிறைய பேர் வந்து பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரெஸ் எப்போ ஒரு கம்ப்ளீட் அவுட்ஃபிட்டா மாறும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேர் பண்ற ஆக்சஸரீஸ்ல தான் இருக்கு. ஸோ ஆக்சஸரீஸ்னு வரும்போது எக்கச்சக்கமான நிறைய ஆக்சஸரீஸ் பத்தி நான் பேச வரல. அண்ட் ஆக்சஸரீஸ்ல மேஜரா 2 தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ். அண்ட் ஷூஸ பொறுத்தவரையும் ஷூஸ பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஷூ கலெக்ஷன் வீடியோலாம் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கனாலே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷூஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்களோட வார்ட்ரோப்ல எப்படி ஷூஸ் ஆட் பண்ண முடியும், ஷூஸ வச்சு எப்படி ஸ்டைல் பண்ணலாம்ன்ற ஷூஸ பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அண்ட் செகண்ட் மேஜரா பார்த்தீங்கன்னா வாட்ச். ஸோ இந்த வீடியோல செகண்ட் மேஜர் ஆக்சஸரி வாட்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்டர் 1500 ரூபீஸ் பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்க பிராண்டட் வாட்ச் ஃபாஸ்ட் ட்ராக், கேசியோ, சிக்மி, சொனாட்டா அண்ட் டைமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பிராண்டில் இருக்க ப்ரீமியம் வாட்சஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு வாட்சோட அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஒரு வாட்ச் எப்படி ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த வாட்சை எந்த அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் பண்ணணும், அண்ட் நிறைய பேருக்கு ஒரு வாட்சை எப்படி கரெக்டாக கையில் கட்டணுன்ற விஷயம் கூட தெரிய மாட்டுது. அண்ட் பேசிக்கலி நான் ஒரு வாட்ச் மெக்கானிக், எனக்கு வாட்சை பற்றி எல்லாமே தெரியும், அப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் வாட்சை வந்து எப்படி கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும், அது எப்படி கரெக்டாக ஸ்டைல் பண்ணணுன்ற விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும். அதை உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மை நேம் இஸ் அகில், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் Dapper Fashioner. அண்ட் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ண போகிற வாட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசியோ. அண்ட் வாட்சை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியாது, வாட்சை பற்றி அந்தளவுக்கு ஐடியாவே சுத்தமாக இல்லை அப்படின்ற ஒரு பர்சன் இந்த வாட்சை பார்த்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு வாட்சாடா, இதெல்லாம் கொடுத்து வாங்குறீங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாட்சை தான் நீ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்சை வந்துட்டு அண்ட் வாட்ச் லவர், பேசிக்காக வாட்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தாங்கன்னா, பா வேறு லெவலில் இருக்குல்ல அப்படின்ற நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக ஃபீல் பண்ண வைக்கிற வாட்ச் தான் த கேசியோ விண்டேஜ் டிஜிட்டல் வாட்ச். ஃபுல் பிளாக்ல இந்த வாட்ச் வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க டயல் பார்த்தீங்கன்னா அண்ட் விண்டேஜ் லுக்கில் அண்ட் மேலே இருக்க அந்த எல்லோ டெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன ஒரு ஃபினிஷிங்கில் எவ்வளோ கிளாசிக் லுக் பாருங்கள். அண்ட் கேசியோ விண்டேஜ் பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா? ஸோ விண்டேஜ் வாட்ச் வந்து நிறைய பிராண்டில் இருந்தாலும் கேசியோ தான் த சிக்னேச்சர்னு சொல்லலாம். ஸோ கேசியோவில் வந்து விண்டேஜ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அந்த சிலிக்கான் ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ராப்போட மெட்டீரியல் வந்து சிலிக்கான் கிடையாது, இது பேர் வந்து ரைசின் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்தளவுக்கு நம்ம மடக்கினாலும் ரொம்ப டேமேஜே ஆகாது, ஒரு பெஸ்ட்டான மெட்டீரியல். நம்ம ஜி-ஷாக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப தின்னாக கொடுத்தாலும் டேமேஜ் ஆகாது, நம்ம லாங் டைமுக்கு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தான மிஷின் சொல்லலாம் இந்த வாட்ச் வந்து. இந்த கேசியோ விண்டேஜ் வந்து எதுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணலாம். கேஷுவல், ஃபார்மல், ஸ்ட்ரீட் வேர்னு சொல்லிட்டு அண்ட் ஓவராலாக ஒரு யூனிசெக்ஸான யூனிவர்சல்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 ரூபீஸ் வரும். 1300க்கு ஒர்த்துனே சொல்லலாம். அண்ட் செகண்ட் ப்ரீமியம் வாட்ச். அண்ட் பாக்ஸை பார்க்க ரொம்ப நார்மலாக மொக்கையாக இருக்குது, இதை போய் ப்ரீமியம் பிராண்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அண்ட் இந்த பிராண்ட் பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் வந்து நீ கேஷுவலில் இருக்க எல்லா மாடலுமே இந்த பிராண்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இது என்னமோ வந்து ஃபஸ்ட் காப்பி வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஏன்னா கேஷுவலில் நீங்கள் எந்த மாடல் பார்த்தாலும் இந்த பிராண்டில் வந்து அவைலபிளாக வச்சுருப்பான், அது ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த பிராண்டோட ஓன் வெப்சைட்டுமே இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது இது மாஸ்டர் காப்பி போல் இவங்க வந்து கேஷியோ பிராண்டை வந்து காப்பி பண்ணி அப்படியே சேல் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பட் கேஷியோ பிராண்டில் இருக்க ப்ரீமியம் வாட்ச் தான் சிலது நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி 10,000, 50,000 அண்ட் 40,000 ப்ரைஸ் ரேஞ்செலாம் இருக்கும்ல, அந்த வாட்ச்லாம் நம்மளால் வாங்க முடியாது. பட் அந்த வாட்சில் இருக்க எக்ஸாக்ட் மாடலை இவங்க பிராண்டில் நம்மளால் வந்து லோ ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து கேஷியோவில் வந்து ஒரு 8,000, 10,000 இருக்க ஒரு மாடல் வந்து நம்மளால் வாங்க முடியலன்னா, இந்த பிராண்டில் வந்து 1000 ரூபீஸில் வாங்க முடியும். பட் அது வந்து மாஸ்டர் காப்பியாக தான் ப்ரோ இருக்கும், எந்த அளவுக்கு வந்து 1000 ரூபீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து கேஷுவலில் இருக்க நம்மளால் வாங்க முடியாத கலெக்ஷனை வந்து நம்மளால் வந்து காப்பி, மாஸ்டர் காப்பி வாங்கணும்னா அந்த காப்பி வந்துட்டு ஃபினிஷிங் சரி இருக்காது, அண்ட் வாட்சோட குவாலிட்டி நல்லா இருக்காது, உள்ளே வந்து மிஷின் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. பட் பார்க்க அந்த டிசைனில் இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த பிராண்டை பொறுத்த வரையும் கேஷுவலில் இருக்க அதே மாடலை ப்ரீமியம் ஃபினிஷிங் பெஸ்ட்டான குவாலிட்டியில் ஒரு நல்ல மிஷினில் நம்மளால் வாங்க முடியும். நான் கேஷியோ விண்டேஜில் இருக்க மாதிரியே ஒரு கோல்டன் கலர் டயல் வாட்ச் வந்து ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1.5 வருஷமாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த பிராண்ட் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஒர்த்துனே சொல்வேன். பிளாக் கலர் அண்ட் கோல்டன் டயலில் இருக்க இந்த வாட்சை வந்து அண்ட் ஜி-ஷாக்கில் வந்து நிறைய பேருக்கு வாங்கணும்னு ஆசை. பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8,000லேருந்து 10,000 அதுக்கு மேலேயுமே இருக்குது. பட் அதே வாட்ச் தான் இன்றைக்கி சிக்மி பிராண்டில் வந்து நம்ம 1000 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதை கையில் கட்டினீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக கேஷியோ ஜி-ஷாக்காக தான் கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் வேர் பண்ணியிருக்கேன் அந்த சிக்மியை வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜி-ஷாக்கான்னு கேட்டிருக்காங்க. பட் ஜி-ஷாக்கெலாம் கிடையாது, இது வந்து சிக்மி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சிக்மியோட டிஜிட்டல் வாட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேஷுவலுக்கு மட்டும்தான் செட் ஆகும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஜிம் போகிறீங்க, சைக்கிளிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த வாட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபார்மலுக்கும் சரி, பிஸ்னஸ் கேஷுவலுக்கும் சரி சுத்தமாக செட் ஆகாது. பிஸ்னஸ் கேஷுவலுக்கே செட் ஆகாதுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வாட்செலாம் வந்து ஃபார்மலுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஃபார்மல் அவுட்ஃபிட்டுக்கெலாம் இந்த வாட்ச்லாம் வேர் பண்ணால் உண்மையாகவே நல்லாவே இருக்காது. அது உங்களையும் சரி, உங்களோட அப்பீரியன்ஸும் சரி டோட்டலாக கெடுத்துரும், உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு சுத்தமாக மேட்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வாட்செல்லாம் தயவு செய்து ஃபார்மலுக்கு வேர் பண்ணாதீங்க. அண்ட் தேர்ட் மேஜர் வாட்ச் பிராண்டட் வாட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிக்ஸ் பிராண்ட்லேருந்து
அண்ட் இந்த வாட்சோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நீங்களே முடிஞ்சா கெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸுக்கும் வாட்சுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்ச் இது. அண்ட் ஒரு பெஸ்ட்டான ஃபார்மல் வாட்ச். ஃபார்மலுக்கு பெஸ்ட்டான வாட்ச்னா லெதர் ஸ்ட்ராப் வாட்ச் தான். அண்ட் நிறைய பேர் வந்து மெட்டல் ஸ்ட்ராப் அண்ட் சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப் இருக்குல்ல, அதுதான் ஃபார்மலுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்னு நினைக்கிறாங்க. பட் சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப்பை வந்து ஃபார்மல்னு கிடையாது, எல்லா அவுட்ஃபிட்டுமே வந்து மேட்ச் பண்ண முடியும். பட் வந்து ஃபார்மலுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ்னா அது வந்து லெதர் ஸ்ட்ராப் வாட்ச் தான். பட் நீங்கள் ப்ரௌன் கலர் லெதர் ஸ்ட்ராப் வாட்ச் வந்து வேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரௌன் கலர் ஃபார்மல் ஷூ இல்லை ப்ரௌன் கலர் லோஃபர்ஸ் தான் நீங்கள் வேர் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ரௌன் கலர் லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க டயல் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டலில் உள்ளே வந்துட்டு அண்ட் ஆஃப் ஒயிட்னே சொல்லலாம், ஒயிட் கலர் கிடையாது. ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் பார்க்கவே டயல் வந்து செம்மையாக இருக்குது. ரவுண்ட் டயல் இது. கையில் வேர் பண்ணிங்கன்னா ஃபார்மலுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கேஷுவலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்மல் ஷூஸ் வந்து வேர் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மல் லெதர் பூட் வேர் பண்ணுறீங்க, இல்லை ஸ்னீக்கர்ஸ்லேயே வந்து லெதர் ஸ்னீக்கர்ஸ் வேர் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் ஸ்னீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌனில் வந்துட்டு மேலே லெதர் ஃபினிஷில் கொடுத்து கீழே பாட்டம் வந்து ஒயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ்லாம் வந்து வேர் பண்ணுறீங்கன்னா இந்த லெதர் வாட்சை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேஷுவல்ஸ்க்கும் இதை மேட்ச் பண்ண முடியும். மற்றபடி ஓவராக கேஷுவல் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு மேட்சாக இருக்காது. இது வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபார்மலுக்கு வேர் பண்ணிங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டைமிக்ஸ் பிராண்டில் வந்து 1 இயர் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 699 தான். 700 ருபீஸ்க்கு டைமிக்ஸ் பிராண்டில் இந்தளவுக்கு பெஸ்ட்டான ஃபார்மல் வாட்ச் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த மாதிரி வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் இங்கிலாந்து ஆலன் சோலிலாம் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் கிடைக்கும். பட் பீட்டர் இங்கிலாந்து ஆலன் சோலின்றது பார்த்தீங்கன்னா அண்ட் கிளாத்திங் பிராண்டு. ஸோ கிளாத்திங் பிராண்டில் வந்து ஒரு வாட்சை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அண்ட் இந்த மாதிரி வாட்ச் பிராண்டில் வந்து ஒரு வாட்சை வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒர்த்னே சொல்லுவேன். அண்ட் இந்த வாட்ச் என்னோட கைக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இதோட டயல் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு கரெக்டான சைஸில் இருக்கனால எல்லா மென்ஸுக்குமே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். அண்ட் இந்த வாட்ச் வந்து நான் எப்படி கட்டியிருக்கேன்றதை பார்த்துங்க. ஏன்னா இதை வச்சு தான் நெக்ஸ்ட் வாட்சை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வாட்ச் வந்து கீழே இறங்காது அண்ட் மேலே ஏறாது. ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டில் வந்து செட் ஆயிடுச்சு. ஒரு லெதர் ஸ்ட்ராப் வாட்சை வந்து பெல்ட் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி டைட்டாக தான் வேர் பண்ணோம். அண்ட் வாட்ச் நம்பர் 4. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப் வாட்ச். ஸோ ஒரு மெட்டல் ஸ்ட்ராப் வாட்சை மோஸ்ட்லி எல்லாருமே எப்படி வேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு வாட்ச் எல்லாருமே ப்ராப்பராக வேர் பண்ண தெரியலன்னு சொல்லியிருப்பேன்ல, அது இந்த மெட்டல் ஸ்ட்ராப் வாட்ச் தான். ஏன்னா மெட்டல் ஸ்ட்ராப் வாட்சை வந்து எல்லாருமே லூஸாக கையில் எப்படி தொங்குற மாதிரி வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெட்டல் ஸ்ட்ராப் வாட்சை எப்படி வேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ஸ்ட்ராப் வாட்சை எந்த அளவுக்கு ஃபிட்டாக நம்ம வேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபிட்டாக தான் ஒரு மெட்டல் ஸ்ட்ராப் வாட்சும் நீங்கள் வேர் பண்ணணும். இதை சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஸ்ட்ராப் வாட்ச் நிறைய பேர் லூஸாக தான் அப்படி வேர் பண்ணுவாங்க. இந்த வாட்ச் லூஸாக வேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இது இப்படி தான் வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு லெதர் ஸ்ட்ராப் வாட்சை பொறுத்தவரைமே அது ஒரு பெல்ட் மாதிரி பக்கல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக வேர் பண்ண முடியும். ஒரு கேஷுவல் வாட்சும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் டைட்டாக வேர் பண்ண முடியும். பட் இந்த மெட்டல் ஸ்ட்ராப் வாட்சை யாராலுமே வந்து டைட்டாக வேர் பண்ண முடியாது. அதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மெட்டலை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டாக தான் வேர் பண்ணணும். அப்படி வேர் பண்ணால் தான் அது கரெக்டான வாட்சாக இருக்க முடியும். இல்லைனா லூஸாக வேர் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலே ஒரு ஒஸ்ட்டான ஃபேஷன் மிஸ்டேக்காக தான். ஸோ எந்த ஒரு பெரிய ஃபேஷனரும் அண்ட் நீங்கள் ஃபாரின் யூடியூபர் பார்த்தா கூட சரி, நிறைய பேர் இந்த வாட்சை இப்படி வேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்துமே இன்னமும் நிறைய பேர் இந்த வாட்ச் இந்த மாதிரி லூஸாக தான் வேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த வாட்சை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இது சொனாட்டா பிராண்டில் இருந்துட்டு ஒரு சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப் வாட்ச். ஒரு க்ளீனான சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப்பில் உள்ளே இருக்க டயல் பார்த்தீங்கன்னா பிளாக் கிடையாது, ஒரு டார்க் கிரேல கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்ட்ராப் வாட்ச் வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வந்து சூப்பராக செட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்மல், பிஸ்னஸ் கேஷுவல், நீங்கள் பார்ட்டி வேர்னு சொல்லிட்டு ஒரு கிராண்டான அவுட்ஃபிட் வேர் பண்ணுறீங்க, இல்லை டெனிம் ஜாக்கெட் வேர் பண்ணுறீங்க, சூட் வேர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கிராண்டான அவுட்ஃபிட்டுக்கெலாம் இந்த சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப் வந்து இன்னும் கிராண்ட் லுக் தரும். அண்ட் இந்த வாட்ச்னாலே கிராண்ட் லுக்குன்னு தான் சொல்லுவேன். அதில் மோஸ்ட்லி இந்த வாட்ச் வந்து நம்ம கலெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கணும். லெதர் ஸ்ட்ராப் வாட்ச் வந்து ஃபார்மல் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கலெக்ஷனில் எப்படி இருக்கணுமோ, ஒரு கேஷுவல் வாட்ச் வந்து நம்ம கலெக்ஷனில் எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு கிராண்டாக ஒரு அவுட்ஃபிட் வேர் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் வந்து பீச் ஆர் போகிறீங்க அப்படின்னா ஒரு உங்கள் லுக் வந்து கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப் வாட்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த சில்வர் மெட்டல் ஸ்ட்ராப் வாட்ச் நீங்கள் வேர் பண்ணினாலே உங்கள் அவுட்ஃபிட் வந்து எப்பவுமே அல்டிமேட்டாக கிராண்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். பட் அதுக்கு நம்ம இதே மாதிரி இதை போட்டு போகக்கூடாது. அண்ட் வாட்ச் நம்பர் 5. அண்ட் மோஸ்ட்லி இந்த வாட்ச் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச வாட்சாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு. ஸோ நம்ம வாங்கின வாட்ச்லேயே இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச். அண்ட் பாக்ஸ் தான் ரொம்ப நார்மலாக கொடுத்துருக்கானுங்க. ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்ட். நிறைய பேர் வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வாட்ச் வந்து பாக்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மலாக கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஸ்ட்ராப் வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து லெதர் ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது. வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக, எனக்கு ரொம்ப அந்த இரிட்டேட்டிங்காக இல்லை, ஏன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில். அண்ட் வாட்சோட டயலும் பார்த்தீங்கன்னா டிசைனும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அண்ட் கேஷுவலுக்கும் பர்ஃபெக்டாக செட் ஆகும், உங்களுக்கு ஃபார்மலுக்கும் செட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கிராண்ட் அவுட்ஃபிட் வேர் பண்ணுறீங்கன்னா கூட வேர் பண்ணிக்கலாம். அண்ட் லாங்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சைடில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் எனக்கு வேணும், பார்க்க வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கிளாசிக் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா
இந்த ஃபாஸ்டாக் பிராண்ட்லேருந்து இந்த வாட்ச் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபாஸ்டாக்கை பொறுத்தவரை வந்து வாரண்டியும் சரி அண்ட் வாட்சோட குவாலிட்டி அண்ட் சர்வீஸும் சரி பெஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் ஷோரூமில் கூட இந்த மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விண்டேஜ் கோல்டு வாட்ச் சிக்மி பிராண்ட்லேருந்து. இது பார்க்க அப்படியே கேசியோ விண்டேஜ் மாதிரியே இருக்கும். ப்ரோ கேசியோலாம் கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ, கேசியோ வந்து வேறு லெவல், இது என்ன பிராண்ட்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். அண்ட் இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா கீழே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேசியோ விட இந்த பேக்கிங் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட், இதை அழகாக அப்படி ஓப்பன் பண்ணி உள்ள வாட்ச் இருக்கும். ஒரு சின்ன யூஸர் மணல் மடித்து வச்சுருக்காங்க. கேசியோலையும் இப்படி மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டூல் எதுக்காக அப்படின்னா, நான் வாட்ச் சொல்லியிருந்தேன் ஒரு மெட்டல் வாட்ச்ன்றப்ப வந்து அதை வந்து நம்ம லூஸாக வேப் பண்ணக்கூடாது, நம்ம ரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணவும் தெரியாது. அது ஜஸ்ட்டாக ஒரு கிளிப்பு மாதிரி தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் அந்த மெட்டலே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பட் அந்த மெட்டலை வந்து நம்மளால் வீட்டில் ரிமூவ் பண்ண முடியாது. ஏதாவது வாட்ச் கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கேட்பாங்க அது ரிமூவ் பண்ணி தரத்துக்கு. பட் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து வீட்டிலே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டூல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதில் தரமாட்டாங்க, கேசியோலாம் தரமாட்டாங்க. இந்த பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். அண்ட் 1000 ருபீஸில் அந்த ஜி-ஷாக் மாடலில் நான் காமிச்சல சிக்மி பிராண்ட் வாட்ச், அது வந்து பேக்கிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இதோட பேக்கிங் வந்து எந்தளவுக்கு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது வந்து விண்டேஜ் மாடல்னால பேக்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்ச் வந்து நான் வாங்கி 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ ஆனஸ்ட்டான ரிவ்யூ இந்த வாட்ச் பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ வந்து உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக இதை நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் விண்டேஜ் கோல்டு வாட்ச் அண்ட் செம்ம ப்ரீமியம் லுக்கில் ரொம்ப கிளாசிக்காக கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபினிஷிங் வந்து நான் மறந்துட்டேன். ஏன்னா வந்து இந்த விண்டேஜ் வந்து என்கிட்ட சில்வர் வாட்ச் இருக்குது, ஒரிஜினல் கேசியோ 1700 ருபீஸ். அதை நான் வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமாகவே இருக்குது. அதனால் கோல்டு எனக்கு வாங்கணும்னு ஆசை. இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பசங்க கோல்டு ஆக்சசரிஸ் வந்து வேர் பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் நிறைய பேர் இந்த கோல்டு செயின்லாம் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு கிராண்டான அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோல்டு வாட்ச் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு நார்மல் அவுட்ஃபிட்டுக்கு வந்து அந்தளவுக்கு மேட்ச் ஆகுமான்னு தெரியல. பட் கிராண்ட் அவுட்ஃபிட்டுக்கெலாம் செம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எஸ்பெஷலி பொண்ணுங்களாம் வந்து கோல்டு ஆக்சசரிஸ் அதிகமாக வேர் பண்ணுவீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோல்டு வாட்ச்லாம் தரமாக செட் ஆகும். நான் வந்து கேஷுவலாக தான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் கேஷுவல் இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே வருது. ஆல்மோஸ்ட் 6000 கிட்ட வந்துருச்சு. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். அண்ட் 6000 எங்கே இருக்குது, 1000 எங்கே இருக்குது? 1000 ருபீஸ்க்கு வாங்கினா வாட்ச் நல்லா வருமா அப்படின்ற டவுட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். பட் மறந்துட்டேன். ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்கும். அதோட கோல்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜூமில் காட்டுறேன். அண்ட் டயல் பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீன் லுக்கில். 3 மாதம் நான் அந்தளவுக்கு பெருசாலாம் மெயின்டைன் பண்ணல. பட் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அண்ட் நான் நிறைய டைம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ரிவ்யூ போடணும்னு நினச்சேன். பட் இப்போ தான் என்னால் வந்துட்டு இந்த வாட்ச் வீடியோவோட சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சிக்மி பிராண்டில் வந்துட்டு எல்லா வாட்சும் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து கேசியோ லவராக இருக்கீங்க, கேசியோவில் விண்டேஜ் ட்ரை பண்ணணும்னா அது வேறு ஜானர். பட் அந்த மாடலுக்காக தான் நான் வாங்குறேன், எனக்கு பிராண்ட்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து ஃபஸ்ட் காப்பியை வாங்கவே வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த சிக்மி பிராண்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிராண்ட் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் வீடியோக்காக ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிராண்டை பற்றி நான் ரொம்ப பேசியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சும் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் வாட்சை பற்றி நிறைய ஸ்டைலிங் டிப்ஸ் அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் வாட்சில் எல்லாருமே பண்ணுற ஒஸ்ட்டான ஒரு மிஸ்டேக் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். பேசிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். என்ன மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்சை ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம்னு தெரியாமல் நம்ம ஊரில் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து கோவத்தை ஏற்படுத்தலாம். ஸ்மார்ட் வாட்ச் என்ன ப்ரோ, எங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் பிடிச்சி வாங்குகிறோம், இதில் என்ன ஃபேஷன் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபேஷன் மிஸ்டேக்குன்றதை விட மணி வேஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஸ்மார்ட் வாட்சை ஃபஸ்ட் லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வந்து வருஷம் ஆப்பிளோட ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சை வந்து இந்த ட்ரக்கிங் போகிறவங்க, சைக்கிளிங் போகிறவங்க, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏஜ்டான பர்சன், இவங்க தான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட பர்பஸ் என்னன்றது அந்த ஆப்பிளோட ஈவெண்ட்டில் கிளியராக காமிச்சிருப்பாங்க. பட் ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்து ஃபஸ்ட் காப்பி 500 ருபீஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக, அதில் பார்க்க ஸ்டைலாக அந்த லுக்குக்காக நம்ம வாங்கணுன்றதுக்காக வாங்கிடலாம். ஸ்டைலுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் அந்த லுக்குக்காக நம்ம வாங்கலாம். பட் நிறைய பேர் வந்து 2000, 3000, 4000, 10,000 செலவு பண்ணிலாம் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க நிறைய பிராண்டில் இருந்து. அந்த பிராண்டில் 10,000 கொடுத்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? மோஸ்ட்லி நம்ம ஜிம்முக்கும் போகிறது கிடையாது, ஒர்க் அவுட்டும் பண்ணுறது கிடையாது, எந்த யூஸுமே இல்லை. நம்மளோட ஃபிட்னஸ் இதை நம்ம ட்ராக் பண்ணுறதும் கிடையாது. அப்போல்லாம் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் எதுக்குமே பண்ணாமல் அதை வச்சு ஸ்டைல் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே 1000 to 1500 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான வாட்சஸ்லாம் காமிச்சிருக்கும். ஒரு 3000, 4000 செலவு பண்ணாலே நம்மளால் லெதர் வாட்ச், மெட்டல் வாட்ச், கேஷுவல் வாட்ச் இது எல்லாமே வாங்கிட முடியும். ஸோ இப்படிப்பட்ட 3 வாட்சை வாங்கி வச்சுட்டு கிராண்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ஸ்டைல் பண்ணுறதை விட, அண்ட் ஒரே ஒரு இந்த ஸ்மார்ட் வாட்சை வாங்கி வச்சுட்டு எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் பண்ணுறது,
அது பார்க்கவும் நல்லா இருக்காது பாய்ஸ். ஸோ அதனால புரிஞ்சுக்கங்க. ஸோ பாய்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறது தப்பு கிடையாது. பட் அத வந்து அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் குடுத்து வாங்காதீங்க. அத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பெஸ்ட்டான வாட்ச் கலெக்ஷன்ல சூப்பரான வாட்சஸ்லாம் இருக்கு. நான் அந்த வீடியோல காமிச்ச வாட்சஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வியூ ப்ராடக்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். வியூ ப்ராடக்ட்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸே தாறுமாறா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டான வாட்ச் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்ததுனா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த பெஸ்ட்டான வாட்ச் கலெக்ஷன் வீடியோ பத்தி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் மேஜரா இந்த சேனல் வந்து ஃபேஷனுக்கு ஒர்த்தா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனா மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அத பத்தி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மை நேம் இஸ் அகில் ஃப்ரம் A Dapper Fashioner.